கோயம்புத்தூர்லேருந்து நெய்வேலி போகிற வகையில் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அங்கே என்கவுண்டர் பண்ணி மதுரையில் வந்து இப்போ வேளாண் ஆஸ்பத்திரிக்கிட்ட போட்டு நாங்கள் தப்பிச்சு ஓட பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி நேற்று என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணது அவங்க என்கிட்ட இன்னும் இது வரைக்கும் எம்ப்ளான் பண்ணல. நீ மறையில் உள்ளவங்க ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நியூஸில் வருதே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வந்திருக்கோம். இந்த காளீஸ்வரன் கேஸில் என் தலையிடவே இல்லை. அதுக்குள்ளே ஃபுட்டேஜெலாம் என்கிட்ட இருக்குது. என் மக காது குத்துக்கு அங்கே ஊருக்கு வந்திருந்தேன், சாயல்குடிக்கு வந்திருந்தேன். நான் கீரை அங்கே சாயல்குடி வந்திருந்தேன். அதுக்குள்ளே ஃபுட்டேஜெலாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே கொண்டிருக்காங்க. அவன் என் வீட்டில் இருக்கான். தேவையில்லாமல் இந்த கேஸை வந்து பேர் வாங்கணும், போலீஸ்காரங்க பேர் வாங்கன்றக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கடைசியாக எப்போ பேசினார்? எங்கே இருந்தார் அந்த கொலை நடக்கும்போது? அவர் எங்கே இருந்தார்? சாயல்குடியில் இருக்கேன். ஆமாம், விசேஷத்தில் இருக்கேன். ஃபுட்டேஜ் இருக்குது. அதுக்கெலாம் அங்கே தான் தொடர்ச்சியாக இருந்தாரா? அங்கே 3-4 நாள் என் கூட தான் இருக்கேன். என் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். நான் தான் பெயில் எடுத்துகிட்டு வந்தேன். என் வீட்டில் தான் இருந்தேன். நான் எடுத்துகிட்டு வந்து 17ஆம் தேதியா ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். வெள்ளிக்கிழமை வந்துட்டேன். என்ன விசேஷம்? காதண்ணி விழா. என் அண்ணன் மகளுக்கு காது குத்து, பேத்தியாளுக்கு காது குத்து. அதுக்கு வந்திருந்தேன். அதுக்குள்ளே ஃபுட்டேஜ் பூரா இருக்குது. இப்போ என்கவுண்டர் பண்ணுறது வந்து இப்போ வேலம்மா ஸ்கூலுக்கிட்ட என்கவுண்டர் பண்ணுறேன்னு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் எனக்கு காமிக்கணும். தேவையில்லாமல் இதுக்கு இந்த காளீஸ்வரன் கேஸில் இழுத்து விட்றாங்க. ஏற்கனவே கொலை பண்ணவங்க போய் அரெஸ்ட் ஆகிறா என்னமோ அதை அவங்க தான் போய் பார்க்கணும். தேவையில்லாமல் அந்த கேஸில் இதுக்கு இவனை இழுத்து விட்றாங்க. காளீஸ்வரன் கேஸுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க? ஏன் இழுத்து விட்றாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க பேர் வாங்குறதுக்கு அவங்க பேர் வாங்குறதுன்னு செய்கிறாங்க. இவனுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. துப்பாக்கிலாம் வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவன் துப்பாக்கி எப்படி வச்சுருப்பான்? போலீஸ்காரவன் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் துப்பாக்கி அவங்கள்ட்ட பிடிங்க வச்சுருந்தேன் கையில். நான் போகவே இல்லை. இவங்க போனே பண்ணலையே. நமக்கு இந்த மாதிரி சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு எனக்கு இன்பமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. இது வரைக்கும் சொல்லலை. நானாக செய்தி பார்த்து இங்கே மருதிலிருந்து எனக்கு ஃபோன் அடிச்சு நான் வந்திருக்கேன். இப்போ நேற்று காலையில் வரைக்கும் பேசியிருக்கேன். என்ன சொன்னார்ண்ணே? என் மகிட்ட போய் பேசியிருக்கேன். ஒன்றும் சொல்ல, இந்த மாதிரி தெரிஞ்சு வரேன், இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, அதனால் கையெழுத்து போட போகிற நேரம் பார்த்து நான் போனால் பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் கையெழுத்து போட போகலை. இது ஸ்பெஷல் டீமில் ஒருத்தட்ட கேட்டுக்கேன், நீ கையெழுத்து போட போனால் அவனை தூக்கிடுவாங்கடா, நீ போயிடறான்னு சொல்லிட்டாப்புல. அதோட வந்து கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டேன். என்ன இது தேவையில்லாமல் இதை திட்டமிட்டு இது பண்ணியிருக்காங்க. இது இந்த கேஸில் எதுக்கு அவனை இன்பார்ம் பண்ணுறாங்க? தேவையில்லாத இது. கேஸ் இருக்குது. கேஸ் இருந்தால் இந்த கேஸில் தேவையில்லாமல் அவனை தலையிடுறாங்க. செஞ்சுருந்தா பரவாயில்ல, செய்யாத கேஸுக்கு அவங்க பொய் கேஸ் ஏன் போடுறாங்க? கோயம்புத்தூர்லேருந்து நெய்வேலி வரும்போது அவர் மட்டும் தான் வந்தார காரில். அதில் 3 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் தப்பிச்சு ஓட சொல்லிட்டாங்க. இவன் ஓட சொன்னதுக்கு ஓடலை. ஏன் கோலை கிடையாது. என்ன ஓடலை? வண்டியில் வச்சு போட்டாங்க. அங்கேயே வச்சு போட்டு பிடிச்சிட்டு அங்கேருந்து பாடி ஒழுங்கி போட்டிருக்காங்க. இப்போ உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள போலீஸ் தான் பிரச்சனை உருவாக்குறாங்களா? இவங்க தான் இழுத்து விடுறதே. வேற என்ன? இவங்களுக்கு கேஸ் ஆகணும், உங்களுக்கு கிரைம் ரேட் ஆகணும், ஏதாவது ஒன்று போட்டு விட்டு இவங்க தான் இழுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு டியூட்டியில் இவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டார் ஏறன்றக்காண்டி இவங்க எவனா ஒருத்தன் போட்டு அமுக்குறது. ஒரு கேஸ் பண்ணால் போதும். வெளியில் வரானா பிடிச்சி என்னத்தையா ஒரு கேஸை போட்டு பொய் கேஸாக போட்டு தள்ளிட வேண்டியது. இதுதான் அவங்க வேலையே. இங்கே கையெழுத்து போட போனால் பிடிச்சிக்கிறவாங்கல்ல. இங்கே இருந்தால் தான் இந்த அங்கே இருந்தவனுக்கே பொய் கேஸை போட்டுட்ருக்காங்க. நான் இந்த கேஸுக்கு போகாதவனை பிடிச்ச இப்போ தப்பிச்சு அங்கே தானே போக முடியும். எங்கிட்ட போய் தலைமுறை இருந்தானே வர முடியும். இந்த பிரச்சனைலாம் முடிவிட்டு அவங்க இப்போ செஞ்சவன் போய் ஆஜரானதுக்கப்புறம் வருவோன்னு இருந்தேன். நான் அதுக்குள்ளே போய் ரொம்ப பிடிச்சி கொண்டு முடிச்சிட்டாங்க ஆளை. கேட்கணும்ல, எதுக்காண்டி கொண்டாங்கன்னு எனக்கு ரீசன் வேணும்ல. தேவையில்லாததுக்கு எதுக்கு பண்ணுறாங்க? ஆமாம், அடகுக்காரர் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.